ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐயனார் துணை சீரியல் நீ வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான அப்புறமா தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். இப்போது நீலா, சோழன், வீட்டில் இருக்கிற மற்ற எல்லாருமே பார்த்து பத்திரமா இருங்கம்மா, அவர் ஏதாச்சும் உங்ககிட்ட வந்து பேசினா நீங்கள் எதுவும் பெருசாக எடுத்துக்காதீங்க அப்படின்னு ஆக்சுவலி சொல்லிட்டு தான் எல்லாருமே வேலைக்கு கிளம்பி போனாங்க. ஸோ அப்போது அவங்க எப்படா போவாங்க அப்படின்னு காத்திருந்த மாதிரி நடேசன் அவங்க போன அடுத்த நிமிஷமே உள்ளே போயிட்டு, ஏய் வாடிங்க வெளியே வாடிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து பல்லவனுடைய அம்மாவை கூப்பிட்டுட்ருக்காங்க. அப்போ அவங்களுமே வந்து நிற்கிறாங்க. பார்த்து பயங்கர அதாவது பயத்தில் நின்றுட்டுருக்காங்க. இங்கே பாரு, அவங்க கூப்பிட்டாங்கன்னா நீ அப்படியே ஓடி வந்துடுவியா? போனவா அப்படியே போக வேண்டியது தானே, திரும்பவும் எதுக்கு இந்த வீட்டுக்குள்ளே வந்தா அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் கோவப்பட்டு பேசிகிட்டு இருக்காரு. எதுக்கு இப்போ கோவப்பட்டு பேசிகிட்டு இருக்கீங்க? நடத்த எல்லாத்தையும் மறந்துடுங்க. இங்கே பாருங்கள், எதுக்கு இப்போ சண்டை போடுறீங்க? பொறுமையாக இருங்க அப்படின்னு அவங்க வந்து சொல்கிறாங்க. இங்கே பாரு, இங்கே அரைஞ்சாரு வச்சுக்கோ, அவ்வளோதான் உனக்கு. இங்கே பாரு, அன்னைக்கு தான் நாங்கள் யாரும் வேணான்னு பல்லவனை விட்டுட்டு நீ உன் பாட்டுக்கு ஓடி போனல அப்படின்னு. அண்ணையா, நான் ஓடி போனேனா? நீ தானே என்னை துரத்தி விட்ட அப்படின்னு. அதான்டி துரத்தி விட்டுட்டல, திரும்ப எதுக்கு இங்கே வந்த? இத்தனை வருஷமாக வராத போய் எங்கேயோ எவனோடையோ இருந்தல்ல, இப்போ எதுக்கு வர அப்படின்னு. இங்கே பாரியா, பொறுமையாக இருந்துக்கோ, அவ்வளோதான் உனக்கு அப்படின்னு மரியாதை அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி சொல்கிறாங்க. என்னடி வார்த்தை நீளுது, ஓங்கி விட்டான்னு வச்சுக்கோ, இந்த வீட்டுக்குள்ளே வந்து உட்காந்துக்கிட்டு இப்படி பேசுகிறா அப்படின்னு. இங்கே பாருங்கள், எதுக்கு இப்போ கோவப்படுறீங்க? இவ்வளோ நாளாக நான் எங்கேயோ தான் இருந்தேன், ஆனால் என் பிள்ளை என்னை பார்க்க ஏங்குறான் அப்படின்னு தெரிஞ்சு என்னை அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறமா நான் எப்படி போக முடியும்? என் பையனை பார்த்து எனக்கு இப்போது போகிறதுக்கே மனசு இல்லை, நான் இங்கே தான் இருக்குவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உன்னை இந்த வீட்டுக்குள்ளேருந்து நான் போக சொல்லிட்டுருக்கேன், நீ இங்கே தான் இருப்பேன்னு சொல்கிறேன், உனக்கு எவ்வளோ தைரியம் அப்படின்னு. என்ன பண்ணுறப்ப என்ன அடிக்க போறியா? அடி அடி அப்படின்னு சொல்கிறாங்க. ஏற்கனவே ஒருத்தையை கொண்டுட்டேன் அப்படின்னு சொல்லி எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போது நான் எங்கேயோ போயிட்டு இருந்து திரும்பவும் இந்த வீட்டுக்கு வந்திருக்கேன், என்னையும் அடிச்சு ஏதாச்சும் பண்ணு, அப்புறம் கெட்ட பேர் நீ தான் வாங்கிட்டு திரும்பவும் ஜெயிலுக்கு போக போற அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாருடே, ஜெயிலுக்கு போனவன் தெரிஞ்சுதானே அன்னைக்கு என் பின்னாடி வந்த, இன்னைக்கு என்ன திரும்பவும் புதுசா பேசிட்டு இருக்கா அப்படின்னுலாம். இங்க பாரு, எதுக்கு பழையசெல்லாம் பேசிக்கிட்டு, வேணாம் விட்டுடு அப்படின்னு. அப்போ இங்கே நிலா காரில் போய்கிட்டே இருக்கும்போது சோழன் கூட என்ன அங்கிள் எதுவும் பிரச்சனை பண்ண மாட்டார்ல அப்படின்னு. இங்கே பாருங்கள், அப்படியே அவர் ஏதாச்சும் பேசினா கூட அதை சமாளிக்கிற தைரியம் அவங்களுக்கு இருக்குது. பார்த்தீங்கல்ல, நேற்று அவ்வளோ பேசினதுக்கப்புறமும் காலையில் கொண்டு போய் காஃபியோடு நின்றாங்க. அவங்கள பற்றி உனக்கு தெரியாதா? அவங்க கண்டிப்பாக எல்லாத்தையும் சமாளிச்சிடுவாங்க, நீங்கள் பயப்படாமல் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு என்னமோ ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்னங்க பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு சோழன் சொல்லிட்டு இருக்காரு. எனக்கு முக்கியமான ஒர்க் இருக்குது, நான் போயே ஆகணும் அப்படின்னு சோழன் சொல்லிட்டு இருக்காரு. திரும்பவும் நம்ம வீட்டுக்கெல்லாம் போக முடியாது, ஏற்கனவே இவங்களை 2 நாள் தேடி அழிஞ்சிட்டு இருந்ததில் என் ஓனர் என் மேலே செம காண்டில் இருக்காரு, போலேன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அவர்கிட்ட பணம் வேற கேட்டிருக்கேன், அதுக்காகவாச்சு சீக்கிரம் போகணும் இல்லைங்க அப்படின்னு. எதுக்குங்க உங்களுக்கு பணம் அப்படின்னு. ஏங்க மறந்துட்டிங்களா? அதான் பாண்டி கடை லீஸுக்கு எடுக்கிற விஷயமா பேசினால, அதுக்கு தாங்க பணம் கேட்டிருக்கேன். அதுக்கு நமக்கு அவர் பணம் கொடுக்கணுன்னா சவாரியெல்லாம் நிறைய ஓட்டணும், அது மட்டும் இல்லாமல் பணம் அவர்கிட்ட கொஞ்சம் கடனாக வாங்கணும். வாங்கினா தானே பாண்டிக்கு ஏதாச்சும் என்னோட முடிஞ்ச உதவியே பண்ண முடியும் அப்படின்னு. ஓ ஆமாங்க, நான் கூட இதை பற்றி யோசிக்கவே இல்லை, மறந்துட்டேன், சரி சரி அப்படின்னு நிலா சொல்லிட்டு இருக்காங்க. சரிங்க, எப்படியாச்சும் பாண்டிக்கு அந்த கடையை ஆரம்பித்து கொடுத்துடணும். அவன் அதில் அதாவது அது வந்துட்டு அவன் எடுத்துட்டான் லீஸ்க்கு அப்படின்னா அப்புறம் அவனுடைய வாழ்க்கையே வேறு லெவலில் போயிடும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு இருக்கிற கொஞ்சம் நெஞ்ச கஷ்டமும் தீரும். அதுக்கப்புறம் பாண்டியோட கல்யாணத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அதில் இந்த வருமானத்தெல்லாம் சேர்த்து வச்சு வானதிக்கும் பாண்டியனுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது தான் அப்படின்னு எல்லாம் வந்து சோழன் பேசிகிட்டு இருக்காரு. ஏங்க, எதுக்கு இப்போது பாண்டியனுடைய கல்யாணத்தை பற்றி அவசரமாக பேசிகிட்டு இருக்கீங்க? முதல்ல அண்ணனுடைய கல்யாணம் நடக்கட்டும், சந்தாவுக்கும் அண்ணனுக்கும் நிறைய ஒரு புரிதல் வரட்டும், அதுக்கப்புறமா அவங்க 2 பேருக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டு பொறுமையாக பாண்டியனுக்கும் வானத்துக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலாம். அது மட்டும் இல்லாமல் பாண்டி இது வரைக்கும் வானத்தை கல்யாணம் பண்ணிக்கிற முடிவுலே இல்லை. அவர் பொறுத்த வரைக்கும் இன்னும் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அவங்க கண்டிப்பாக அண்ணன் கல்யாணத்துக்கு முன்னாடி பாண்டி நம்ம யார் எவ்வளோ சொன்னாலும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டார். அது நல்லாவே புரியுது, அவர் அண்ணன் மேலே இவ்வளோ பாசம் வச்சுருக்காரு அப்படின்னு. அதனால் நாம் கொஞ்சம் பொறுமையாக தான் இருந்தாகணும் அப்படின்னு நல்லா சொல்கிறாங்க. ஆமாம் ஆமாம், நீங்கள் சொல்கிறது கரெக்ட் தாங்க, நான் என்னமோ ஒரு ஃப்ளோவில் அப்படியே போயிட்டேன், விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லிட்டு இருக்காரு. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸ் வந்துடுச்சு, சரி பார்த்து போங்க, நான் கிளம்புறேன், ஏதாச்சும் நான் ஃபோன் பண்ணுங்க அப்படின்னு சோழன் சொல்லிட்டு அங்கே விட்டுட்டு நிலா கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. அப்போது அவர் பாஸ் வந்து ராகவ் வந்து அந்த பக்கமாக, அதாவது அப்போ தான் ஆஃபீஸ்க்கு அவரும் வராரு. உள்ளே போயிட்டு காரை பார்க் பண்ணிவிட்டு சோழன் கூட நிலா பேசிகிட்டு இருக்கிறத பார்த்து பயங்கர கடுப்பாகிறாரு. ஸோ கரெக்டாக அந்த நேரத்தில் அவங்களோட ஃப்ரெண்ட் திவ்யா வந்துடுவாங்களே, அவங்க வந்து நோட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ நிலாவுமே அப்படியே பேச்சுவாக்கில் சோழன் கூட பேசிக்கிட்டு சட்டுன்னு திரும்பி பார்த்துடுறாங்க. ராகவ் நின்று முறைச்சிட்டு இருக்கிறத, என்ன இது
திவ்யா சொன்ன மாதிரி ராகவ் நம்மள தான் நோட் பண்ணுறாரா, நாம் சோழன் கிட்ட பேசிட்டு பார்த்து அவர் அந்த அளவுக்கு கோவப்படுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நீலா அதை நோட் பண்ணிட்டு தான் சோழன் கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. திரும்ப திரும்ப கேட்குறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க, கண்டிப்பாக அங்கிள் அம்மா கிட்ட எதுவும் பிரச்சனை பண்ண மாட்டாங்கல்ல அப்படின்னு. ஏங்க அவங்க இன்னும் பிரச்சனை பண்ண மாட்டாங்க, அப்படி உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் நானும் பாண்டியனும் திரும்பவும் மதியம் சாப்பிட அங்கே தானே போகும், சவாரி ஏதாச்சும் இருந்தால் ஓனரை பார்த்துட்டு திரும்பவும் அங்கே போய் நான் அவங்கள பார்த்துக்கிறேங்க, உங்களுக்காக போய் நாங்கள் பார்த்துட்டு என்ன ஏதுன்னு ஃபோன் பண்ணுறாங்க அப்படின்னு சோழன் சொல்கிறாரு. சரி ஓகேங்க, அப்படின்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம், சரி பாய் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் சோழன் இன்னொரு விஷயம் அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு திரும்பவும் என்ன ஈவினிங்காக நீங்கள் பிக்கப் பண்ண வந்துடுறீங்களா அப்படின்னு. சரிங்க இதில் என்ன இருக்குது, நீங்கள் என்னை பிக்கப் பண்ண கூட்டிகிட்டு போ வா அப்படின்னு சொல்லுங்கள், என்ன வருவீங்களான்னு கேட்குறீங்க அப்படின்னு. இல்லை உங்களுக்கு ஏதாச்சும் வேலை இருக்க போதும் அப்படின்னு. இதை விட வேறு என்னங்க வேலை அப்படின்னு சோழன் அப்படின்னு சொல்லிட்டு சரிங்க நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கிளம்பி போயிடுறாரு. நிலாவும் சிரித்து சோழன் கூட திரும்பத்தை பார்த்தா ராகவுக்கு அவ்வளோ காண்டாக இருக்குது. அப்போது நிலா தயங்கிக்கிட்டே வராங்க. அவங்களோட ஃப்ரெண்ட் திவ்யா அங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க கேட்டுக்கிட்ட நிலாக்காக. குட் மார்னிங் நிலா அப்படின்னு. குட் மார்னிங் திவ்யா அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது, என்ன ராகவ் நீ உன் கசின் கிட்ட பேசினதை வச்சு பயங்கர கடுப்பில் இருக்காரு, ஆல்ரெடி ஆஃபீஸில் உன்னேவே எந்நேரமும் பார்த்துக்கிட்டு இருக்காரு, இப்போது நீ சோழன் கிட்ட பேசுனதுனால பயங்கர கடுப்பில் இருக்காரு போல இருக்கே அப்படின்னு. நான் சொல்கிறேன் இது கன்ஃபார்மாக லவ் தான், நீ யார்கிட்டேச்சும் பேசினா அவருக்கு பயங்கர காண்டாகுது பாரு, அவர் எப்படி நின்று உன்னை பார்த்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு திவ்யாவுமே வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு போயிட்டே இருக்கும்போது நீ அப்படியெல்லாம் எதுவும் இருக்காது, கொஞ்சம் நேரம் அமைதியாரு, ஹை ராகவ் அப்படின்னு. ஹை நிலா அப்படின்னு முதல்ல சொல்கிறாரு. அப்புறம் திவ்யா நீ உள்ளே போ, நான் நிலா கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு. சரி ராகவ் அப்படின்னு சொன்ன உடனே அப்படின்னு திவ்யா நிலாவை பார்த்து தலையாட்டிக்கிட்டே பின்னாடி சைடு போயிடுறாங்க. ராகவ் நின்றுக்கிட்டு என்ன உன் கசின் தானே அவர் எதுக்கு உன்னை தினமும் கூட்டிகிட்டு வரணும் கூட்டிகிட்டு போகணும், அவர் ஃபோன் பண்ண உடனே எடுத்துகிட்டு கிளம்பிடுற, என்ன நினச்சிட்ருக்க உன் மனசில் நிலா அப்படின்னு. ஏன் ராகவ் இப்போ இந்த அளவுக்கு கோவப்படுறீங்க அப்படின்னு. அது ஒன்றும் இல்லை, கோவமெல்லாம் படலை, அவர் எதுக்கு உனக்கு பிக்கப் பண்ணி கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு. இது என்ன கேள்வி ராகவ், எப்பயுமே அவர் அங்கே தான் இருக்கார், அவங்க வீட்டில் தான் நான் தங்கிட்டுருக்கேன், எனக்கு ஒரு ஹெல்ப்னா நான் வந்து போகணும் அப்படின்னா என்னை கூட்டிகிட்டு வர சொன்னால் அவர் கூட்டிகிட்டு வர்றாரு, ட்ராப் பண்ணுறாரு, பஸ்லலாம் வந்து போகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ராகவ். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எனக்கு பெரிய ப்ராஜெக்டை கொடுத்துருக்கீங்க, அதை டைமுக்கு முடிக்கணும் அப்படின்னா பஸ்லலாம் வந்துட்டு போயிட்டு இருந்தால் முடியாது, டைம் வேஸ்ட் ஆகுதுல்ல, அதனால தான் சோழனை வந்து கூட்டிகிட்டு வரேன், இதில் என்ன இருக்குது ராகவ் அப்படின்னு. இங்கே பார் நிலா, உனக்கு அப்படி டைம் வேணும் அப்படின்னா நீ வந்துட்டு இன்னும் 2 நாள் எக்ஸ்ட்ரா கூட எடுத்துக்கோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவ்வளோ அவசரமாக இப்படியெல்லாம் முடிக்கணுன்றது கிடையாது, அப்படி அவர் கூட வந்து போகணுன்றதும் கிடையாது, பொறுமையாக 2 நாள் டைம் எடுத்து கூட பண்ணிடலாம், வேணும்னா நீ ஆஃபீஸ்லேயே கூட ஃபுல் டைமாக வந்து ஜாப் கூட செய்யலாம், அதாவது இங்கேயே கூட ஒர்க் பண்ணலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை, நீ இப்படி அடித்து பிடிச்சி அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டு இருக்கணுன்றது அவசியம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கூட ராகவ் நீ வீட்லேயே வந்து ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்ல மாட்டேன்றாரு. ஏன்னா வீட்டிலே இருந்தால் நிலா இவங்கள பார்க்க முடியாது, ராகவ் வந்து நிலாவை பார்க்க முடியாது அப்படின்றதுனால நீ வந்துட்டு இங்கே கூட பார்ட் டைம் மாதிரி இங்கே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒர்க்கும் பண்ணிவிட்டு பொறுமையாக போகலாம் நிலா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ நிலா உடனே இல்லை ராகவ் அப்படி என்னால் முடியாது, வீட்லேயும் கொஞ்சம் பர்சனல் இஷ்யூஸ் எல்லாம் இருக்குது, அதனால் வீட்டுக்கும் நான் போய் ஆகணும், நான் வழக்கம் போலேயே செஞ்சுக்கிறேன், இதுக்கே ராகவ் நீங்கள் கோவப்படுறீங்க அப்படின்னு. அது வந்து நிலா அது ஒன்றும் இல்லை, அவர் கூட நீங்கள் வர்றது எனக்கு கொஞ்சம் சுத்தமாக பிடிக்கல, அவர் ஆளை பார்க்கவே ஒரு மாதிரி டைப்பாக இருக்கார், ஏற்கனவே முதல்ல ஒரு முறை ஆஃபீஸில் வந்து பிரச்சனை பண்ணாருல்ல, கொஞ்சம் பார்க்கவே ரவுடி மாதிரி இருக்கார், எனக்கு அவர் சுத்தமாக பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் வந்து சொல்கிறாங்க. இது கேட்டு நிலாவுக்கு அப்போது திவ்யா சொன்னது உண்மைதானா, இதுக்கு நம்ம இடம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு நிலா நினைக்கிறாங்க. அப்போது ராகவ் ஏன் அப்படிலாம் பேசுகிறீங்க, அவர் என்னுடைய கசின் அப்படின்னு. புரியுது நிலா, நீங்கள் கோவப்படாதீங்க, அவனை பார்க்கவே எனக்கு அப்படி தான் இருக்குது, அதனால தான் சொன்னேன், அவங்க கூட வர்றது உங்களுக்கு சேஃப்டி இல்லைன்னு நான் நினைக்கிறேன், நீ அவங்க கூட வர வேணாம், நீங்கள் வேணாம் நிலா எனக்கு கால் பண்ணுங்கள், நான் தினமும் வந்து உங்களை நானே கூட்டிகிட்டு வந்து நானே பிக்கப் பண்ணி ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை ராகவ் இது எதுக்கு உங்களுக்கு, நீங்கள் ஒரு பாஸ், நான் ஒரு ஸ்டாஃப், இதோடய நம்ம நின்றுக்கலாம், எதுக்கு நீங்கள் என்னை பிக்கப் பண்ணி தேவையில்லாமல் உங்களுக்கு சிரமம் ட்ராப் பண்ணிக்கிட்டு. வேண்டாம் ராகவ் ப்ளீஸ், அவர் கூட வர்றது எனக்கு சேஃப்டி தான், அவர் ஒன்றும் அந்த மாதிரி ஆள் கிடையாது, நீங்கள் அவர் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கேன் ராகவ் ப்ளீஸ், எனக்கு டைம் ஆச்சு அப்படின்னு நிலா அவங்கள அவாய்ட் பண்ணிட்டு உள்ளே போயிடுறாங்க. நிலா ஒரு நிமிஷம் அப்படின்னு ராகவ் கூப்பிட்டுக்கிட்டே இருக்காரு, கூப்பிட்டு நிலா போய்கிட்டே இருக்காங்க. சே இவன் எங்கேருந்து தான் வந்தானோ நடுவில் தெரியல, இப்போ தான் நிலா கிட்ட ப்ரப்போஸ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன், இந்த சமயத்தில் இப்படி வந்து கரடி மாதிரி 2 பேருக்குள்ளேயும் பிரச்சனையை முட்டி விட்டுட்டு போயிட்டான். ஐயோ ராகவ் கொஞ்சம் நம்ம பொறுமையாக இருக்கணும், இப்படியே நிலா கிட்ட கோவப்பட்டா நிலாவுக்கு உன் மேலே தப்பான அபிப்பிராயம் வந்துடும் அப்படின்னு ராகவ் மனசுக்குள்ளே நினைக்கிறாரு. அதுக்கப்புறமா இன்னொரு பக்கம் இங்கே
வீட்டில் நடேசன் வந்து அந்த லேடிக்கிட்ட பயங்கரமாக சண்டை போட்டுட்ருக்காரு. எவ்வளோ தான் சொன்னாலும் அந்த லேடி அங்கேருந்து போகிற மாதிரி இல்லை. நான் ஸ்ட்ராங்காக சொல்கிறேன், நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு. அப்போது நீ இங்கேருந்து போக வேண்டியது தானே, எதுக்கு இங்கே வந்த, அவள் கூப்பிட்டா நீ வந்துடுவே அப்படின்னு திரும்ப திரும்ப நடேசன் ஒரே கேள்வி கேட்டு பயங்கரமாக டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அந்த லேடியை. இங்கே பாரு, எதுக்கு இப்போ தேவையில்லாமல் கோவப்படுறீங்க அப்படின்னு. பின்ன கோவப்படாமல் என்ன பண்ணுவான் அவன்? அம்மானு கேட்டால் அம்மாவை பார்க்கணுன்னு சொன்னான்னு நீ உடனே கிளம்பி வந்துடுவா, உனக்கு அறிவு இல்லையா? இங்கே பாரு, நீ எதுக்கு முதல்ல எல்லாருக்கிட்டையும் நாங்கள் தனியாக தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லி வச்சுருக்க, ஏன்னா எனக்கு தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கியா? நீ இன்னொருத்தன் கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீ அங்கே வாழ்ந்துட்டுருக்கான்னு எனக்கு தெரியாதா? என்ன அவங்க கூட வாழ்ந்த வாழ்க்கை கசகுதோ, அதுக்கு தான் திரும்ப இங்கே வந்துட்டியா அப்படின்ற மாதிரி நடேசன் பேசுவோம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி தப்பான விஷயத்தெல்லாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உன்னை பற்றி பின்ன எப்படி பேச முடியும்? இந்த வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டே நீ அந்த மாதிரியெல்லாம் பண்ணவ தானே, திரும்பவும் அதனால தானே உன்னை இந்த வீட்டுக்குள்ளேருந்து விரட்டி விட்டேன், இங்கே எதுக்கு திரும்பவும் வந்த அப்படின்ற மாதிரி நடேசன் வந்து கோவத்தோடு பேசிகிட்டு இருக்காங்க. என்ன பேசிகிட்டு இருக்கீங்க நீங்கள்? என் பையனை பார்த்து எத்தனை வருஷம் ஆகுது, நான் என் பையன் பார்க்க வரக்கூடாது அப்படின்னு. இங்கே பாருடி, பையன் மேலே அக்கறை இருக்கிறவ அப்போயே அவனை கூட்டிகிட்டு போக வேண்டியது தானே, இங்கே விட்டுட்டு போயிட்டேன், நான் தானே இத்தனை வருஷமாக அவனை வளர்த்தேன், இத்தனை வருஷமாக இல்லாத பாசம் உனக்கு எங்கே இப்போ வந்துடுச்சு அப்படின்னு இங்கே வந்து நடேசன் வந்து கோவப்பட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ எதுக்கு இந்த மாதிரிலாம் நீங்கள் கோவப்பட்டு பேசுகிறீங்க அப்படின்னு அந்த லேடி வந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க. உன்னை பார்த்து அப்படியே ஆத்திரமாக வருது, எனக்கு வெட்டி போட்டுறணும்னு சொல்லிட்டு இப்போது கோவப்படாமல் என்ன பண்ண முடியும் அப்படின்னுலாம் வந்து நடேசன் வந்து கேட்டுட்ருக்காங்க. ஆமாம், அவன் எங்கே போயிட்டான், உன்னை முதல்ல இங்கே நீ வர அவன் எப்படி உன்னை ஒத்துக்கிட்டான் அப்படின்னலாம் வந்து நடேசன் கேட்குறாரு. ஏன்னா நடேசன் ஏற்கனவே அந்த லேடி கல்யாணம் ஆகிட்டு தான் இந்த ஊரில் சென்னையில் அங்கே இருக்காங்க அப்படின்ற விஷயம் நடேசனுக்கு நல்லாவே தெரியும். நிறைய டைம் இந்த லேடி நிலா எப்படி பார்த்தாங்களோ காய்கறி வாங்கிட்டு போக வர, அந்த மாதிரி காய்கறி வாங்கிட்டு போக வரும்போதும், அது மட்டும் இல்லாமல் அவங்க கூட அவருடைய ஹஸ்பண்ட் கூட போயிட்டு வந்துட்டு இருக்கும்போதும் நிறைய தடவை வந்து பார்த்துருக்காங்க நடேசன் வந்துட்டு. இதெல்லாத்தையும் வச்சு தான் சொல்கிறாங்க. ஒரு டைமு ரோட்டில் போகும்போது கூட நடேசனை பார்த்து இவங்க பேசியிருக்காங்க. அப்போவும் கோவப்பட்டு நடேசன் கிட்ட வந்து அந்த லேடி வந்து பேசிட்டு நடேசன் வந்து அவாய்ட் பண்ணிட்டு வர பார்த்துருக்காரு. அப்போவே வந்து விஷயம் அவருக்கு தெரிய வந்திருக்கு, ஏற்கனவே கல்யாணம் ஆகிடுச்சு இவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஒருத்தவங்க சுற்றி திரியே அவன் யார் அப்படின்னு கேட்கும்போது அவன் என் புருஷன் அப்படின்னு அந்த லேடி அப்போ சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாத்தையும் வச்சு தான் நடேசன் வந்து இப்போ கோவப்பட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது இந்த லேடி இல்லை எங்கேயோ போயிட்டுருக்காரு அப்படின்னலாம் வந்து போய் சொல்கிறாங்க. நீ போய் சொல்லாதடி, நடிக்காதடி, நீ இங்கே வர்றதுக்கு அவன் முதல்ல எப்படி ஒத்துட்ருப்பான்? ஆமாம், முதல்ல உன் புருஷனுக்கு இந்த விஷயம் தெரியுமா தெரியாதா அப்படின்னெல்லாம் வந்து நடேசன் பலவிதமான கேள்விகளே கேட்குறாங்க. பழைய விஷயங்களெல்லாம் எதுக்கு பேசிக்கிட்டு தேவையில்லாமல் சண்டை தான் வரும், விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உங்களை பற்றியோ பல்லவன் மாதிரி எனக்கு ஒரு குழந்தை இருக்கான், பையன் இருக்கான் அப்படின்ற விஷயமும் அவருக்கு இது வரைக்கும் தெரியாது அப்படின்னு அந்த லேடி சொல்கிறாங்க. ஆமாம், நீ தான் சொல்லியிருக்க மாட்டியே, சொல்லியிருந்தா இப்படியெல்லாம் நடந்திருக்குமா அப்படின்னு. இங்கே பாரு, அவனை அந்த ஆளை கட்டிக்கிட்டு நான் ஒவ்வொரு நாளும் இங்கேருந்து போனதுக்கப்புறமா படாத கஷ்டம் இல்லை, அந்த ஆள் சாப்பாட்டுக்கு கூட ஒழுங்காக சம்பாதிச்சுட்டு வந்து போட துப்பு இல்லை. இப்போ கூட கடங்காரனுக்கு பயந்துட்டான், என்னை விட்டுட்டு அநியாயமாக அவன் ஓடி போயிட்டான். அங்கே தனியாக நான் இருக்கும்போது தான் இவங்க எல்லாரும் வந்தாங்க. அப்படி வந்து வீட்டுக்கு கூப்பிடும்போது தான் நான் வந்தேன். அப்போது பொண்டாட்டியை கடனுக்காக விட்டுட்டு ஓடி போனவனை பற்றி நான் எப்படி உங்ககிட்ட எல்லாருக்கிட்டையும் சொல்ல முடியும்? அதான் நான் எதுவுமே சொல்லலை, தனியாக இருந்தேன்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ, அப்படி இருக்கிறதுனால தான் இங்கே என் மருமக வந்து கூப்பிட்ட உடனே நம்ம கடங்காரன் வந்து தொல்லை பண்ண மாட்டான், அவனும் நம்மளை விட்டுட்டு போயிட்டான், இதுதான் நம்மளுக்கு வாய்ப்பு, நம்ம திரும்பவும் போய் ஒட்டிக்கலாம் அப்படின்னு ஓடி வந்துட்டியா? இங்கே பாரு, நீ என்ன காரணம் வேலைன்னு சொன்னிக்கோ, ஆனால் நீ இங்கே வந்தது ரொம்ப பெரிய தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உன்னால் நாங்கள் பட்ட கஷ்டம் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது, போதும், நாங்கள் பட்ட வரைக்கும் போதும். என்னமோ நாம் தான் உன்னை இந்த வீட்டை விட்டு துரத்தி விட்டதா என் பசங்க எல்லாரும் நினச்சிட்டு இருக்காங்க. அது அப்படியே இருக்கட்டும். இங்கே பார், ஓடி போனவ ஓடி போயிடு, எங்களுக்கு வெளியே திரும்பவும் பிரச்சனையை கொண்டு வராத அப்படின்னு எல்லாம் வந்து நடேசன் சொல்லிட்டு இருக்காரு. இப்படி பேட்டா எப்படியும் என்னை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தவங்க அவங்க பல்லவன் காலேஜுக்கு போயிட்டு திரும்ப வந்து என் அம்மா எங்கன்னு உங்களுக்கு கேட்டால் நீங்கள் என்ன பதில் சொல்லுவீங்க அப்படின்னு. எங்கள் பார், நான் என்னமோ சொல்லிக்கிறேன், என்னமோ பண்ணிக்கிறேன், நீ இங்கே இருக்காது, அவங்க யாரும் வரத்துக்கு முன்னாடி மரியாதை கிளம்பி போயிடு அப்படின்னு நடேசன் சொல்லிட்டு இருக்காரு. இல்லை, என்னால் போக முடியாது, என் பிள்ளைங்க எல்லாரும் என்னை நம்பிட்டு போயிருக்காங்க, நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் இங்கேருந்து போனேன்னா பிரச்சனை உங்களுக்கு தான் வரும், உங்களை தான் எல்லாரும் கேள்வி கேட்பாங்க, அப்புறம் உங்களால் சமாளிக்க முடியாது. பல்லவன் இப்போ சின்ன பையன் இல்லை, அவன் வளர்ந்துட்டான், அவன் உங்களை கேள்வி கேட்பான் அப்படின்ற மாதிரியெல்லாம் அந்த லேடி சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே பாரு, யாரை பற்றியும் எனக்கு கவலை இல்லை, அவன் பொடி பையனை எப்படி சமாளிக்கணும்னு எனக்கு தெரியும், நீ முதல்ல கிளம்பி போ அப்படின்னு சொல்லிட்டு துரத்தி விடுறதுலேயே இருக்காங்க. நடேசன் வந்துட்டு துணிமணியெல்லாம் எங்கே இருக்குது, பேக் பண்ணி எடுத்துகிட்டு கிளம்பு அப்படின்னு. கொஞ்சம் அமைதியாக இருக்கிறீங்களா, என்னை துரத்துறதுலேயே
இருக்கீங்க. நான் இங்கேருந்து போக மாட்டேன், இங்கே தான் இருப்பேன்னு சொல்கிறேன்ல. என்னால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. நான் ரொம்ப நாள் கழிச்சு என் பையனை பார்த்துருக்கேன். என் பையனை பார்த்துட்டு நான் சந்தோஷமாக இங்கேயே இருந்துடுறேன். பழைய எல்லாத்தையும் மறந்துட்டு என் கூட நீங்களும் சேர்ந்து சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு அந்த லேடி சொல்கிறாங்க. பழையச மறந்துட்டு உன் கூட சந்தோஷமாக வாழ்கிற அளவுக்கு நீ ஒன்றும் அப்படி பெருசாக பண்ணிட்டு போல, எனக்கு துரோகத்தை தான் பண்ணிட்டு போயிருக்க. நீ இங்கேருந்து போயிடு. என் பசங்களுக்கு நடந்த விஷயம் எதுவும் என்னமோ தெரியாததுனால தான் உன்னை நம்பி வெகுலின்னு நினச்சி இங்கே கூட்டிகிட்டு வந்து வச்சுருக்காங்க. நான் துரத்தி விட்டுட்டு நீ போய் அங்கே இருந்த மாதிரி இப்போ அவங்க எல்லாரும் உன்னை பேசி சமாதானப்படுத்தி கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. அது அப்படியே இருந்துட்டு போட்டோம். ஆனால் நீ பண்ணியிருக்கிற துரோகம் தெரிஞ்சா என் பசங்க என் மருமக உன்னை கூட்டிகிட்டு வந்தாலே அவளே உன்னை கூட்டிகிட்டு போய் இந்த வீட்டில் இருந்து விட்டுருவா. ஆனால் அதை சொல்ல எனக்கு விருப்பம் இல்லை. அப்படி பல்வனுக்கு அந்த விஷயம் தெரிஞ்சா, என் பிள்ளைங்களுக்கு அந்த விஷயம் தெரிஞ்சா கண்டிப்பாக அடியோட உன்னை எல்லாருமே வெறுத்துருவாங்க. இங்கே பாரு, பேசாமல் இங்கேருந்து போயிடு அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் சொல்லிட்டு இருக்காங்க. இல்லை, என்னால் போக முடியாது. அது வரைக்கும் விஷயம் யாருக்கும் தெரியலைல்ல, அது அப்படியே இருந்துட்டு போகட்டும். நடந்த எல்லாத்தையும் மறந்துட்டு பழைய மாதிரி இருந்துடலாம் அப்படின்னு அது லேடி சொல்கிறாங்க. அவ்வளோ சீக்கிரம் நீ பண்ண விஷயத்தெல்லாம் எப்படி மறக்க முடியும்? அதெல்லாம் செத்தாலே ஆயுசுக்கு மறக்க முடியாது. இங்கே பாரு, தேவையில்லாமல் இங்கே இருந்து பிரச்சனையை உண்டாக்கிக்கிட்டு மேலும் மேலும் பழைய விஷயங்களெல்லாம் கிளறி வெளியில் வர்ற மாதிரி பண்ணிடாத. தயவு செஞ்சு இந்த வீட்டில் இருந்து போயிடு. இது வரைக்கும் நானும் என் பிள்ளைங்களும் இந்த வீட்டில் நிம்மதியாக தான் இருக்கும். ஊர் வாயிலெல்லாம் விழுந்துக்கிட்டு எவ்வளவோ அசிங்கத்தையும் அவமானமும் தாங்கிக்கிட்டு இந்த வீட்டுக்குள்ளே இருக்கும். இதுக்கு மேலேயும் நீ பெருசா பிரச்சனையை உண்டாக்கிடாத. உன்னால இந்த வீட்டுக்குள்ள பெரிய பிரச்சனை வர வேண்டாம். தயவு செஞ்சு இங்கிருந்து போயிடு அப்படின்ற மாதிரி என் பிள்ளைங்களோட வாழ்க்கைக்காக அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நடேசன் சொல்ற விஷயத்த பார்த்தா ஸோ கண்டிப்பா இவங்க பல்லவனுடைய அம்மா தான் ஏதோ ஒரு விஷயங்களை பெருசா வந்து பண்ணியிருக்காங்க. இதனால தான் நடேசன் பயந்துக்கிட்டு அவங்களை வெளியில போக சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இப்போ அந்த லேடி நான் இங்கிருந்து போக மாட்டேன் அப்படின்னு பிடிவாதமா இங்கே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் வந்து நிலா வந்து ஆஃபீஸில் இருக்கும்போது திவ்யா வந்து என்ன ராகவ் உங்ககிட்ட பர்சனல்லாம் ஏதோ பேசினாரு, என்ன ஒருவேளை ப்ரப்போஸ் பண்ணிட்டாரா அப்படின்னு. இங்கே பாரு, அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. நீ அமைதியாக கொஞ்சம் நேரம் வேலையை பார்க்குறேன், எனக்கு நிறைய ஒர்க் இருக்குது அப்படின்னு நிலா பார்த்துட்டு இருக்கும்போது ராகவ் உள்ளே போகிறாரு. உள்ளே போயிட்டு நிலா கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ஒருத்தர்கிட்ட சொல்லி அனுப்புகிறாங்க. நிலா உங்களை பாஸ் கூப்பிட்றாரு அப்படின்னு. அப்போ நிலா உள்ளே போகிறாங்க. சொல்லுங்கள் ராகவ் அப்படின்னு. ப்ராஜெக்ட் எந்த அளவுக்கு முடிச்சிருக்கீங்க அப்படின்னு. நான் 50% முடிச்சிட்டேன், நீங்கள் பார்த்து அது ஓகேவான்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, நீ முழுசாகவே முடிச்சிரு, அதுக்கப்புறமா நான் செக் பண்ணிக்கிறேன் அப்படின்னு. இல்லை ராகவ், இப்போவே பார்த்துட்டிங்கன்னா ஏதாச்சும் இஷ்யூஸ் இருந்தால் சொல்வீங்கல்ல, இப்போவே திருத்திக்கலாம், அப்புறம் முழுசாக பண்ணிட்டதுக்கப்புறமா வேஸ்ட் இல்லை அப்படின்னு. சரி காட்டுங்க அப்படின்னு ராகவ் கேட்கவும் நிலா அதை எடுத்து காட்டுறாங்க. பார்த்துட்டு இட்ஸ் ஓகே தான், நீங்கள் முழுசாக முடிச்சிடுங்க, இதை எப்படி பண்ணலான்னு இருக்கீங்க, மீதி இருக்குல்ல பிளானை இது அப்படி பண்ணுங்க. ஸோ வந்து இதெல்லாம் நல்லா வந்து பெருசாக இருக்கணும் அப்படின்னு எல்லாம் வந்து ராகவ் எக்ஸ்பிளைன் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து கடைசியாக வந்து உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு ராகவ் சொல்கிறாரு. சொல்லுங்கள் ராகவ், ஏதாச்சும் பேசணுமா என்கிட்ட ப்ராஜெக்டை பற்றி அப்படின்னு. இல்லை நிலா, ப்ராஜெக்டை பற்றி இல்லை, உங்ககிட்ட கொஞ்சம் பர்சனலாக பேசணும் அப்படின்னு. பர்சனலாவா? ஆஃபீஸில் என்ன ராகவ் பர்சனல் அப்படின்னு. அதான் இப்போ காஃபி டைம் வந்துடுச்சுல, நம்ம வெளியே காஃபி குடிச்சிட்டே பேசலாமா அப்படின்னு. சரி ஓகே ராகவ் அப்படின்னு நிலாவும் ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்து நிலாவும் ராகவ் மட்டும் முதல்ல காஃபி குடிக்க வராங்க. ஐ கேஷ், நீங்கள் யாரும் காஃபி கொடுக்க வரலையா அப்படின்னு. எங்களுக்கு எல்லாருக்கும் கொஞ்சம் ஒர்க் இருக்குது பாஸ், நாங்கள் எல்லோரும் கொஞ்சம் நேரம் கழித்து வரலான்னு இருக்கோம் அப்படின்னு. சரி அப்போ நானும் நிலாவும் போய் காஃபி குடிச்சிட்டு வந்துடும் அப்படின்னு ராகவ் சொல்லிட்டு கிளம்புறாரு. அப்போது என்ன ராகவ், யாருமே வரல, நாம மட்டும் வந்திருக்கோம் அப்படின்னு. இப்போ தானே கண் முன்னாடி கேட்டுட்டு வந்தோம், அவங்க எல்லாம் ஒர்க் இருக்குன்னு சொன்னாங்களே அப்படின்னு. அப்போ நாமளும் அப்பயே வந்திருக்கலாமே, எதுக்கு வேலை டைமில் வந்திருக்கணும் அப்படின்னு. நிலா, காஃபி குடிக்கணும்னு வந்துட்டோம், இதுக்கப்புறம் என்ன அவங்ககிட்ட பேசணும் தானே கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு. சொல்லுங்க ராகவ், என்ன விஷயம் அப்படின்னு. இல்லை நிலா, உங்ககிட்ட எப்படி இந்த விஷயத்த சொல்கிறதுன்னு தெரியல அப்படின்னு தயங்கி ராகவ் வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க. என்ன விஷயம்னு சொல்லுங்கள் ராகவ் அப்படின்னு நிலா கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இல்லை நிலா, நான் ஓப்பனாகவே சொல்லிடுறேன், சுற்றி வளைச்சி என்னால் பேச முடியாது. எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு, நான் உங்களை மேரேஜ் பண்ணிக்கலான்னு ஆசைப்பட்றேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நிலா? எங்கள் வீட்டில் நிறைய அலைன்ஸ் எனக்கு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இது வரைக்கும் எதுவும் எனக்கு செட் ஆகலை, நான் எல்லாரையும் ரிஜெக்ட் தான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ வீட்லேயும் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ எனக்கு மனசுக்கு பிடிச்ச பொண்ணாக அமையணும் அப்படின்னு நான் ரொம்ப நாள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். எவ்வளவோ அலைன்ஸ் பார்த்தாலும் அதை யாருமே என்னோடய மனசை அட்டாச் பண்ணலை. ஸோ இப்போது எனக்கு என்னமோ உங்களை பார்த்தா அந்த ஃபீலிங்ஸ் வருது. என்னோடய மனசை நீங்கள் இம்ப்ரெஸ் பண்ணுறீங்க. உங்களை மாதிரி ஒரு அழகை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. ஸோ உங்களை நான் கல்யாணம் பண்ணிக்கலான்னு நினச்சிருக்கிறேன். ஸோ இது வரைக்கும் இந்த விஷயத்தை பற்றி இன்னும் வீட்டில் கூட சொல்லலை. ஸோ முதல்ல உங்ககிட்ட கன்சல்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா வீட்டில் சொல்லலான்னு இருக்கேன் நிலா. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நான் கேட்கறதுல ஏதாச்சும் தப்பு இருக்கா? அமைதியாகவே இருக்கேங்க நிலா.
ப்ளீஸ் மேரி மீ அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் கேட்கும்போது நிலாவுக்கு இது பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது. ஸோ என்ன சொல்கிறதுனே தெரியல. ஸோ ராகவ் வந்து திடீர்னு அப்படி ஒரு விஷயத்தை கேட்டுட்டாரு. ரொம்ப நாளாக திவ்யாவும் இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. இப்போ ராகவ் அதுக்கேற்ற மாதிரி ப்ரொப்போஸ் பண்ணிட்டாங்க. நிலா பயங்கர அதிர்ச்சியில் இருக்காங்க. நிலாவுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிடுச்சு. இதை நினச்சி நிலா ரொம்ப தயங்கிக்கிட்டே நின்றுட்டுருக்காங்க. நம்ம கல்யாணம் ஆன விஷயம் ராகவுக்கு இது வரைக்கும் தெரியாது. நாமளும் இது வரைக்கும் யார்கிட்டையும் சொன்னதில்லை. ஸோ ராகவ் இப்படி ஒரு விஷயத்த வந்து சொல்கிறாரு, என்ன பண்ணுறது அப்படின்னு நிலா வந்து யோசிச்சுட்டே நின்றுட்டுருக்காங்க. நிலா ஏதாச்சும் வாயை திறந்து சொல்லுங்க அப்படின்னு ராகவ் சொல்லிக்கிட்டே இருக்காரு. ஸோ இதோட இந்த எபிசோட் வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது, அந்த பக்கம் நடேசன் வந்து அந்த லேடியை வீட்டை விட்டு துரத்த போகிறாங்களா, ஸோ இன்னொரு பக்கம் இங்கே வந்து ராகவ் கேட்ட கேள்விக்கு நிலா என்ன பதில் சொல்ல போகிறாங்க, சோழனுக்கு அவருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்ற விஷயத்த சொல்ல போகிறாங்களா, அப்படி தெரிஞ்சால் ராகவனோட ரியாக்ஷன் எப்படி இருக்க போகுது அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.